தியாக திருநாள் என்று சொன்னால் எதை நாம் தியாகம் செய்திருக்கிறோம், எதை நாம் தியாகம் செய்ய வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه وأتباعه وذرياته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة إلى آخر الآية. பக்தரட்சகனும் சர்வஜீவ தயாபரணமாக இருலோகம் படைத்த இறையோனை துதித்து அருள் நபிநாதர் கண்மணி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், கிளையார்கள், தோழர்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறி எனதுரையை துவங்குகிறேன். அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக எம்மை சந்திக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய நேயர்களே, புனிதமான இந்த நேரத்திலே உங்கள் மத்தியில் தியாக திருநாள் எனும் மகுடத்தின் கீழ் ஓரிரு வார்த்தைகளை உரை நிகழ்த்தலாம் என நான் விளைகிறேன். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, தியாக திருநாள் என்பது என்ன? ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லுகிறோம். இன்னும் ஒரு வார்த்தை தியாக திருநாள் என்று சொல்லுகிறோம். தியாக திருநாள் என்று சொன்னால் எதை நாம் தியாகம் செய்திருக்கிறோம், எதை நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்பது பற்றி நாம் சற்று ஆராயலாம் என விளைகிறேன். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை படைத்து அவனுக்கு சில ஆசைகளை கொடுத்திருக்கிறான். சில ஈர்ப்புகளையும் மோகங்களையும் இந்த உலகளாவிய ரீதியில் உலக வாழ்க்கையில் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். அவைகளை இறைவனுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்றும் பணித்திருக்கிறான். அவைகளில் ஒன்றுதான் இறைவன் தன் திருமறையில் அழகாக சொல்லி காட்டுவான். ஸுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டுள்ளது. ஹுப்பு ஷஹவாத், மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டுள்ளது. ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, பெண்களிலிருந்தும் பெண் ஆசை மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டுள்ளது. இதனால் தான் மனிதர்களுக்கு இஸ்லாம் திருமணம் என்று ஒன்றை வைத்திருக்கிறது. அதே போன்று குழந்தைகளுடைய ஆசை, அதே போன்று வல் கனாத்தீரில் முகந்தரதி மினல் தஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளிகளை சேர்க்க வேண்டும், நகைகளை சேர்க்க வேண்டும் என்ற ஆசை, மனிதனுடைய மோகம் அதன் பக்கம் சென்று கொண்டிருக்கும். அடுத்ததாக இறைவன் சொல்லுகிறான் வல் ஹைலில் முஸவ்வமா, மனிதர்களுக்கு அடையாளமிடப்பட்ட குதிரைகள், இதன் மீது ஆசையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மோகத்தை கொடுத்திருக்கிறான். கால்நடைகள் மீது, சொத்து செல்வங்கள் மீது அல்லாஹ் மோகத்தை கொடுத்திருக்கிறான். சொல்லிவிட்டு இறைவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், தாலிக மத்தாஉல் ஹயாத்தி துன்யா, இவைகளெல்லாம், இந்த ஆசைகளெல்லாம் மத்தாஉல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அற்ப பொருட்கள் தான், இந்த உலக வாழ்க்கையின் அற்ப பொருட்கள் தான். சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான் வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹுவிடத்திலே அழகிய மீளும் இடம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இதன் மூலம் இறைவன் என்ன சொல்ல வருகிறான்? சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் யாரும் வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கைக்கு மீளுவதற்காக வந்திருக்கிறோம். ஒரு வாழ்க்கைக்கு சம்பாதிக்கும் தளமாக இந்த உலகத்தை ஒரு மனிதன் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் இறைவன் எங்களுக்கு உணர்த்துகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்துக்கும் இந்த தியாக திருநாளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? தியாக திருநாள் என்றால் என்ன? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் எப்பேற்பட்ட தியாகம் தெரியுமா? இந்த உலகம் மறக்க முடியாத, இந்த உலகத்தின் சரித்திரத்தில் மறக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு தியாகம். இறைவன் வியந்த ஒரு தியாகம்.
மலாய்க்கத்துகள் வியந்த ஒரு தியாகம். இந்த உலகமே வியக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் ஒவ்வொரு வருடமும் இந்த தியாக திருநாளை இந்த மனிதர்கள் கொண்டாட வேண்டும் என்று வைத்திருக்கிறான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களின் தியாகத்தை இந்த மனிதர்கள் ஞாபகம் செய்ய வேண்டும் என்று இறைவன் ஒவ்வொரு வருடமும் இதை வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் சகோதரர்களே, இபாதத்துக்களை, இந்த தியாக திருநாளை, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை, அவர்களது குடும்பத்தின் தியாகத்தை இந்த இஸ்லாத்தின் கடமைகளில் 5 மாபெரும் ஒரு கடமையாக இறைவன் வைத்திருக்கிறான். பல கோடிக்கணக்கான மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செய்த அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று இறைவன் நியத்திருக்கிறான். எனவே இது அற்புதமான ஒரு தியாகம். அவர்கள் எதை தியாகம் செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் பெரும் செல்வந்தராக இருந்தவர்கள், சாதாரண ஒரு மனிதராக இருந்தவர்கள் அல்ல, பெரும் செல்வந்தர். ஆனால் தனது சொத்துக்கள், செல்வங்களை எல்லாம் இறைவனுக்காக அவர்கள் தியாகம் செய்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு அடிப்படையை அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த அடிப்படையை சகோதரர்களே நாங்கள் உணர்ந்தால் நாம் எல்லோரும் தியாகிகளாக மாறுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுவார்கள், ரிஸ்க் மரணத்தை போன்றது. ரிஸ்க் என்பது மரணத்தை போன்றது. மரணத்தை விட்டு நீங்கள் எவ்வளவு விரண்டோடுகிறீர்களோ அந்த அளவுக்கு மரணம் உங்களை துரத்தும். இதே போன்றுதான் ரிசுக்கை விட்டும் நீங்கள் விரண்டோடும் பொழுது ரிசுக்கு உங்களை துரத்தி கொண்டு வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கட்டமாக அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம், அவர்களுடைய கால்நடைகளை எல்லாம் இறைவனுக்காக அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். அவர்களுடைய தியாகம் லேசிப்பட்டதில்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு ஆள் அவங்க வீட்டை தாண்டி போக முடியாது, போனா அழைச்சு சாப்பாடு கொடுத்துருவாங்க. யாரு சென்றாலும் அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு உணவளிப்பார்கள். ஒரு நேரத்தில் ஒரு மலாய்க்கத்துகள் ஒருவர் வருகிறார்கள், ஒரு மலக்கு வருகிறார். அவர் வரும் வழியிலே ஒரு வயோதிபருடைய ரூபத்தில் அவர் வருகிறார். அவரை அழைத்து வர சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு கழுதை எடுத்து செல்லப்படுகிறது, அந்த வயோதிபர் அழைத்து வரப்படுகிறார். அவங்க வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை, அவர்களுடைய விருந்தோம்பலை பார்ப்பதற்காக வேண்டி வந்தார்கள். வயோதிபமான ஒரு மனிதர் அழைத்து வரப்படுகிறார். அழைத்து வந்து அமர வைக்கப்படுகிறார். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணவுகளை எல்லாம் தயாரித்து அந்த இடத்திலே வைக்கிறார். வைத்ததும் மலாய்க்கத்துகளுக்கு அவங்க சாப்பிடுறது கிடையாது. அவங்க எடுத்து ஒரு புடியை எடுத்து, அதற்கு முன்னால் இடையில் ஒரு செய்தி, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த மலக்கை அனுப்புகிறான். அப்போ வந்த உடனே இந்த மலக்கு எடுத்து ஒரு உணவை எடுத்து தனது காதுக்குள்ளால போடுறாங்க, இன்னொரு பிடியை எடுத்து தனது கண்களுக்குள்ளால் போடுகிறார்கள். இதை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்படுகிறார்கள், என்ன நடக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்தார்கள், வயோதிப்பம் எனக்கு இன்னும் வயது கூடிவிட்டால் என்னுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கும். எனவே ரப்பே, நீ விரும்பிய நேரத்தில் எனது உயிரை கைப்பற்றிக்கொள் என்று அவர்கள் கூறினார்கள். சகோதரர்களே, அந்த அளவுக்கு யார் தனது வழியிலும் சென்று விட முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு மனிதர் சென்றால் சாப்பிடாமல் சென்றதும் கிடையாது. இது மாத்திரமல்ல, இது ஒரு சிறு தியாகம் தான் அவர்களுடைய. அடுத்ததாக ஒரு மனிதன் நேசிக்கக்கூடியது இறைவன் தனது திருமறையில் சொல்லி காட்டினான். மனைவியர்கள், பெண்களின் பக்கம் பெண்கள் மனிதர்களுக்கு நேசத்துக்குரியவர்களாக இந்த துனியாவில் இருப்பார்கள். அதைத்தான் திருமண வாழ்க்கையின் மூலமாக இறைவன் எங்களுக்கு இணைத்து தந்திருக்கிறான். தனது அருமை மனைவியர்களை, அவர்களுடனான அந்த அன்பை, அந்த தொடர்பை அவர்கள் கொஞ்ச நாட்கள் இறைவனுக்காக தியாகம் செய்கிறார்கள். இறைவனுடைய உத்தரவுக்காக தன் மனைவியையும் தனது பாலகர் அந்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவிலே விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விடுகிறார்கள். இறைவனுடைய உத்தரவு என்பதனால். கண்ணியத்துக்குரியவர்களே, தன் மனைவியின் மீது வைத்திருந்த அன்பை சிந்திச்சு பாருங்க. நம்ம பிள்ளைய யாருமில்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு வர்றதுக்கு நம்ம விரும்புவோமா? இன்னைக்கு பாடசாலைக்கு கூட்டு போறதுக்கு ரொம்ப கவனமாக, பயமில்லாத காலத்தில் கூட நாம் வாகனத்தில் ஏற்றி சென்று அவர்களை அழைத்து சென்று விட்டு விட்டு வரும் பொழுது கையோடு கூட்டு வர்றோம். ஆனால் இறைவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி எதுவும் பயப்படவில்லை. தன் குழந்தையின் மீது வைத்த அன்பை தியாகம் செய்கிறார்கள். தன் மனைவியின் மீது வைத்த அன்பை தியாகம் செய்கிறார்கள். இதுதான் தியாக திருநாள். சகோதரர்களே, உலக ஆசைகளை நாம் தியாகம் செய்ய வேண்டும் இறைவனுக்காக வேண்டி. அடுத்த தியாகம் என்ன தெரியுமா? அற்புதமான தியாகம், இந்த உலகம் வியந்த தியாகம், இந்த உலகம் முழுவதும் செய்யப்படும் தியாகம் தான் இந்த தியாகம்.
அடுத்த இறுதி தியாகம் என்ன தெரியுமா? அவர்களுடைய அற்புதமான தியாகம். அருமை மகனார் அவர்களுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அருமை மகனார் அவர்களை அறுத்து பலியிடுமாறு இறைவனுடைய உத்தரவு வருகிறது. சகோதரர்களே, சிந்தியுங்க. உங்க பிள்ளையிடத்துல போய் அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்னால், தன் குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்க. ஒரு குழந்தையை அறுத்து பலியிடுவதை விட்டு தனது குழந்தைக்கு அடிங்கன்னு சொன்னா கூட நம்ம அடிக்க மாட்டோம். யாராவது பாடசாலையில ஸ்கூல்ல டீச்சர்ஸ் அடிச்சுட்டா கூட நம்ம போய் கேட்கிறோம், ஏன் என் பிள்ளைக்கு அடிச்சீங்கன்னு கேட்கிறோம். ஆனால் ரப்புல் ஆலமீன் தனது அருமை குழந்தையின் பல வருடங்களுக்கு அப்பால் தியாகத்தின் பல வருடங்கள் தவம் இருந்து பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளையின் கழுத்தை அறுத்து அவர்களை பலியிடுமாறு இறைவன் சொல்லுகிறான். அப்பேற்பட்ட அன்பை தியாகம் செய்கிறார்கள். இறைவா, நீ சொல்லிவிட்டாய். அதற்கங்களை அவங்க யோசிக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. இறைவனுடைய உத்தரவுதான் எனது குழந்தையை விடவும் எனது குடும்பத்தை விடவும் எனக்கு மிக பெரியது என்று அவர்கள் உணர்ந்தார்கள். தனது மகனிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள், எனது அருமை மகனே, ரப்புல் ஆலமீன் உங்களை அறுக்குமாறு சொன்னான். இன்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, தன் குழந்தைகளுக்கு எவ்வளவுதான் நீங்க இரக்கம் காட்டினாலும் உங்க குழந்தைக்கு வாப்பா அநியாயம் செய்ய போறாரு அப்படின்னு தெரிஞ்சா இது ஒரு அநியாயமாகத்தான் பார்ப்பாரு. ஆனால் அந்த குழந்தை இறை தியானத்திலும் இறைவனை பற்றிய நம்பிக்கை, எப்பேற்பட்ட நம்பிக்கை அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். நாம் வாலிபர்களாகவும் பெரியவர்களாகவும் இருந்து கொண்டு கூட இன்று எங்களிடத்தில் ஈமான் குறைவாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் சொன்ன வார்த்தை, யா அபதிஃப் அல்மா துஅமர். இறைவன் திருமறையில் அவர்கள் பேசிய வார்த்தையை வேத வசனமாக மாற்றுகிறான். யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, இஃப் அல்மா துஅமர், உங்களுடைய ரப்புல் ஆலமீன் எதை ஏவுகிறானோ அதை செய்யுங்கள். அறுக்க சொல்லுகிறானா அறுத்து விடுங்கள், பரவாயில்லை. சுபஹான் அல்லாஹ். தனது உயிரை இறைவனுக்காக தியாகம் செய்வதற்கு எந்த கவலையும் இல்லாமல், எந்த விடயத்தையும் யோசிக்காமல் தனது உயிரை அர்ப்பணமாக இறைவனுக்காக தியாகம் செய்ய துணிந்தார்கள். சகோதரர்களே, இதுதான் தியாக திருநாள். இந்த தியாக திருநாளிலே நாம் செய்ய வேண்டிய தியாகம் என்ன சகோதரர்களே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தினர்கள் செய்த தியாகம், தனது ஆசா பாசங்களை, மனோ இச்சைகளை, தன் குழந்தை மீது உள்ள அன்பை, தன்னுடைய சொத்துக்கள் மீது உள்ள அன்பை ரப்புல் ஆலமீனுக்காக தியாகம் செய்தார்கள். எனவே நாம் கொஞ்ச நேரத்தையாவது ஒவ்வொரு நாளும் இறைவனுக்காக ஒதுக்கி எங்களுடைய நேரங்களையும் சொத்துக்களையும் இறைவன் பாதையில் செலவழித்து, இறைவனுக்காக எங்களுடைய நேரங்களையும் எங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய கெட்டெண்ணங்களை அழித்து இறைவனுக்காக நம்மை தியாகம் செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வருடத்துக்கொரு முறை இறைவன் எங்களுக்கு இதை ஞாபகமூட்டுகிறான். எனவே வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களையும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன தியாகத்தை செய்தார்களோ அவற்றில் கொஞ்சமாவது நாம் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.